Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்சஸை யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸை தமிழ் டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சென்டென்சஸ் எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ விரைவில் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசலாம். பிஃபோர் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Look at the sentences. நான் உனக்காக பாடுகிறேன். நான் உனக்காக சமைக்கிறேன். நான் உனக்காக விளையாடுகிறேன். நான் உனக்காக எழுதுகிறேன். நான் உனக்காக வாங்குகிறேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்போ நடந்துகிட்ருக்க விஷயம். இது இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நடந்துகிட்ருக்க நிகழ்காலத்தில் நடந்துகிட்ருக்க டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட். ஒரு 2 குரூப்ஸ் இருக்குது, ஐ, வி, யூ, தே. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா வெர்ப் என்ன ஃபாலோ பண்ணணும்னா V1, இந்த பேஸ் ஃபார்ம் சிம்பிள் ப்ரெசன்ட், இந்த V1 ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஈ, ஷீ, இட் இதெல்லாம் என்ன சொல்வோம்? தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா V1 + S or ES. ஸோ இந்த வேர்போட ஒரு சில வேர்ட்ஸோட எஸ்ஸோ ஒரு சில வேர்ட்ஸோட பார்த்தோம் அப்படின்னா இஎஸும் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? இதில் நமக்கு எல்லாமே சப்ஜெக்ட் என்னவாக இருக்குது? நான் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ நான்னா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? ஐ. வீணா நாங்கள், யூனா நீ ஆர் நீங்கள், தேனா அவர்கள், ஈனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. இங்கே நான் தான் நமக்கு சப்ஜெக்டே இருக்குது. அப்போ நான்னா ஐ. பாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? பாடுதல் அப்படின்றது ஒரு வெர்ப் ஃபார்ம். பாடுகிறேன் அப்போது என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா? சிங்கு. யாருக்காக அப்படி கொஷின்னா என்ன சொல்வோம்? உனக்காக அப்படின்றோமா? இது ஐ சிங் ஃபார் யூ. உனக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? யூ. ஐ சிங் ஃபார் யூ. ஓகே, செகண்ட் ஒன், நான் உனக்காக சமைக்கிறேன். நான் என்ன சொல்வோம்? ஐ. சமைக்கிறேன் அப்படின்றது என்ன? குக். ஐ குக் ஃபார் யூ. அவ்வளோதாங்க, வெரி ஈஸிங்க. நெக்ஸ்ட் சென்டென்சஸ் அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் இங்கிலீஷில் அப்படியே சொல்லிட்டே வாங்க. அப்படியே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். நான் உனக்காக விளையாடுகிறேன். 2 சென்டென்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ எதை எழுத போகிறோம். நான் என்ன? ஐ. விளையாடுகிறேன் இது இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? ப்ளே. உனக்காக ஃபார் யூ. ஸோ உனக்காக நான் விளையாடுறேன். நான் உனக்காக எழுதுகிறேன். நான்னா என்ன? ஐ. எழுதுகிறேன் இது என்ன சொல்வோம்? ரைட். ஐ ரைட். உனக்காக ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக வாங்குகிறேன். ஆன்சர் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணலாமா? ஐ வாங்குகிறேன் பை ஃபார் யூ. பாருங்கள், இதில்
இந்த சமைக்கிறேன், விளையாடுகிறேன், எழுதுகிறேன், வாங்குகிறேன், இது எல்லாமே இந்த பாடுகிறேன், இது எல்லாமே எதுனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவ்வளோதாங்க, வெரி ஈஸிங்க. நான் உனக்காக பாடுகிறேன்னா ஐ சிங் ஃபார் யூ. நான் உனக்காக சமைக்கிறேன்னா ஐ குக் ஃபார் யூ. நான் உனக்காக விளையாடுகிறேன்னா ஐ ப்ளே ஃபார் யூ. நான் உனக்காக எழுதுகிறேன்னா ஐ ரைட் ஃபார் யூ. நான் உனக்காக வாங்குகிறேன்னா ஐ பை ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பேசலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ஈஸியாக டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன? இறந்த காலம். ஸோ கடந்த காலத்தில் நடந்ததை சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ verb to ஃபார்மில் சொல்லணும். இப்போ இதில் சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஈ, ஷி, இட். ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இல்லை நேம்ஸாக இருந்தாலும் நம்ம வெர்பு ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னா V2 ஃபார்மில் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 5 சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள். நான் உனக்காக பாடினேன் அப்படின்னு இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்னா என்ன? ஐ. பாடினேன் அப்படின்றது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. அப்போ இதை என்ன சொல்லணும்? சாங். உனக்காக அதே சேம் தான். ஐ சாங் ஃபார் யூ. நான் உனக்காக சமைத்தேன். ஐ சமைத்தேன். இது என்ன சொல்லுவோம்? குக்டு ஃபார் யூ. சொல்லுவோமா? நான் உனக்காக தான் சமைத்தேன் அப்படின்றத சொல்லுவோம். அதுதான் இங்கிலீஷில் ஐ குக்டு ஃபார் யூ அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு நான் உனக்காக தான் விளையாடினேன். நான் உனக்காக தான் விளையாடினேன் அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ ஐ. விளையாடினேன் அப்படின்றது என்ன? பிளேடு. ஐ பிளேட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்காக தான் எழுதினேன். நான் என்ன? ஐ. எழுதினேன். இது இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? ரோட். ஐ ரோட் ஃபார் யூ. நான் உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோமா? ஐ. வாங்கினேன் இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? பாட் ஃபார் யூ. பாருங்கள், பாடினேன் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? சாங்கு. சமைத்தேன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? குக்குடு. விளையாடினேன் அப்படின்றது என்ன? பிளேடு. எழுதினேன்றது ரோட்டு. வாங்கினேன்றது பாட். உனக்காக எல்லா சென்டென்ஸுமே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்ன? எதிர்காலம். ஸோ எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தது அப்படின்னா இங்கிலீஷில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஐ சப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோமா? ஐ, வி, யூ, தே, ஈ, ஷி, இட். இதில் ஐ அண்டு வி வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷல் ப்ளஸ் V1. ஸோ மற்றதெல்லாம் இருந்தது சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வில் ப்ளஸ் V1. இதுலேயும் ஐ அண்டு வியில் டிட்டர்மினேஷனாக உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வில் ப்ளஸ் V1 அப்படின்றத ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு 5 சென்டென்சஸ் இருக்கா? நான் உனக்காக பாடுவேன். நான் உனக்காக சமைப்பேன். நான் உனக்காக விளையாடுவேன். நான் உனக்காக எழுதுவேன். நான் உனக்காக வாங்குவேன். இதில் பார்த்தீங்களா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த இதில் பார்த்தோம். பாடுவேன், சமைப்பேன், விளையாடுவேன், எழுதுவேன், வாங்குவேன், இது எல்லாமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்போ எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தது அப்படின்னா அது எதிர்காலத்தில் எடுத்துகிட்டு வரணும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ எது சென்டென்ஸை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஐனா என்ன சொல்கிறோம்? நான். இது ஒரு உறுதியாக ஒரு நிகழ்வை சொல்கிறது. நான் உனக்காக பாடுவேன் அப்படின்றத சொல்கிறோம். அப்போ ஐ வில் பாடுதல், அது என்ன சொல்வோம்? சிங். V1 ஃபார்ம் தானா? ஐ வில் சிங் ஃபார் யூ அப்படின்னு எழுதலாம். ஓகே, நான் உனக்காக சமைப்பேன். இது எப்படி சொல்வோம்?
ஐ வில் cook for you. நான் உனக்காக விளையாடுவேன். I will play for you. நான் உனக்காக எழுதுவேன். I will write for you. நான் உனக்காக வாங்குவேன். I will buy for you. நான் உனக்காக பாடுவேன்னா I will sing for you. நான் உனக்காக சமைப்பேன்னா I will cook for you. நான் உனக்காக விளையாடுவேன்னா I will play for you. நான் உனக்காக எழுதுவேன்னா I will write for you. நான் உனக்காக வாங்குவேன் அப்படின்னா I will buy for you. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை ரொம்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இங்கே மிக்ஸ்டு டென்சஸாக இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட்டு, ஃப்யூச்சரில் இருக்குது. இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த சென்டென்ஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், நான் உனக்காக பிரியாணி சமைத்தேன். பாருங்க, இங்கே சமைத்தேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ இது என்னவா இருக்குது? சிம்பிள் பாஸ்ட். அப்போ நான் என்ன சொல்வோம்? ஐ. சமைத்தேன்னா என்ன? குக்டு. வேர்பு எழுதியாச்சு. என்ன குக் பண்ணாங்க? பிரியாணி. யாருக்கு? உனக்காக. ஃபார் யூ. அவ்வளோதாங்க. இப்படியே கொஞ்சம் சென்டென்ஸை லென்த்தியாக இப்படி எடுத்துகிட்டு போகலாம். நான் உனக்காக கிரிக்கெட் விளையாடுவேன். இந்த விளையாடுவேன் அப்படின்றது ஃப்யூச்சர், இது பாஸ்ட்டு பார்த்துட்டோம். சிம்பிள் ஃப்யூச்சரில் எழுத போகிறோம். விளையாடுவேன் ஏன்னா எதிர்காலத்தில் சொல்கிற ஒரு விஷயம். அப்போ ஐன்னா என்ன சொல்கிறோம்? நான்னா ஐ. விளையாடுவேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? வில் பிளே. இது ஏற்கனவே பார்த்துட்டோமா? வில் பிளே என்னது? கிரிக்கெட். ஃபார் யூ. நான் உனக்காக ஒரு புத்தகம் வாங்குகிறேன். வாங்குகிறேன் அப்படின்றது என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத போகிறோமா? ஐ. வாங்குகிறேன் என்ன பண்ணுவோம்? பை. ஐ பை. என்னது? ஒரு புத்தகம். அப்போ என்ன பண்ணணும்? எ புக். ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணுமா? எ புக். ஐ பை எ புக் ஃபார் யூ. உனக்காக. நான் உனக்காக ஒரு புத்தகம் வாங்குகிறேன்னா ஐ பை அ புக் ஃபார் யூ. நான் உனக்காக கோவிலுக்கு போகிறேன். இந்த போகிறேன் அப்படின்றது என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஐ. போகிறேன் அப்படின்னா என்ன சொல்வோம்? கோ. ஐ கோ. இங்கே கோவிலுக்கு. ஐ கோ டு டெம்பிள் ஃபார் யூ. அவ்வளோதாங்க. வெரி ஈஸிங்க. நான் உனக்காக பிரியாணி சமைத்தேன். ஐ குக்குடு பிரியாணி ஃபார் யூ. நான் உனக்காக கிரிக்கெட் விளையாடுவேன். ஐ வில் பிளே கிரிக்கெட் ஃபார் யூ. நான் உனக்காக ஒரு புத்தகம் வாங்குகிறேன். ஐ பை அ புக் ஃபார் யூ. நான் உனக்காக கோவிலுக்கு போகிறேன். ஐ கோ டு டெம்பிள் ஃபார் யூ. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் உனக்காக சாப்பிடுகிறேன். நான் உனக்காக செய்தேன். நான் உனக்காக வரைந்தேன். நான் உனக்காக பேசுவேன். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்றத
கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். If you like this video, hit a like button. If you do not subscribe this channel, please subscribe this channel. Okay, meet you again.